Hi everyone, welcome to my channel. இன்றைக்கான இன்ட்ரோவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பை தான் இன்றைக்கி நான் எட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக், அதாவது ஃப்ரீஸியாக சிக்கான ஹேருக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேயே ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கான ஒரு ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்ட உடனே அந்த ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டன் ஆகிற மாதிரி ஆகாது. பட் இந்த ஹேர் பேக் மூலம் உங்களோட ஹேர் வந்து 90% ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணின மாதிரி கண்டிப்பாக காணப்படும் பெஸ்ட் யூஸ்லேயே. ஸோ இந்த ஹேர் பேக் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது ஒரு வெட்டிங்கோ இல்லாட்டி ஒரு கெஸ்ட் வீட்டுக்கோ போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணியோட கூந்தல் வந்து வெடிப்புகள் ஏற்படுதுன்னா கட்டாயமாக இயற்கையாக செய்யக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும். அதாவது நான் ஸ்ட்ரைட் பண்ணின மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்களோட ஹேர் இருந்ததை விட அவங்க டெக்ஸ்சர் வந்து மாறி இருக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அமைய போகுது. ஸோ இந்த நாளே நான் போன ஒரு அவுட்டிங் உங்களுக்கு எட் பண்ணிக்கிறேன். ஒரு கெண்டி டு மாத்தலை ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு அவுட்டிங் ஒன்று நாங்கள் போய்க்கிறோம். ஸோ அந்த வ்ளாகும் இந்த வீடியோலேயே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கையோடு நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்துள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து மெயினாக துருவிய தேங்காய், அதோட வந்து கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு, கெஸ்டர் ஆயில், இந்த 3 கெஸ்டர் ஆயில் தான் விளக்கெண்ணெய். இந்த 3 பொருட்களும் தான் இந்த பேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த தேங்காவை நீங்கள் எடுத்து நல்லா கெட்டி பாலாக புழிஞ்சிக்கொள்ளுங்க. மலை சுட்டி என்ற தேங்காய் பால் கொஞ்சம் உரைச்ச மாதிரி இருக்குது, நல்லா கட்டி பாலாக புழிஞ்சிக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் அந்த பாலை என்ன செய்யணும்னா ஒரு தேங்காய் பாலை கெட்டியான பாலை எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் உங்களோட கூந்தலோட நீட்டம் அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு வந்து போடணும், எங்களுக்கு எவ்வளோ ஹேர் பேக் தேவையோ அந்த அளவுக்கான நான் வந்து மீடியம் ஹேர். ஸோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் எட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட வந்து விளக்கெண்ணெய், கெஸ்டர் ஆயில் அதையும் வந்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 3மே நல்லா ஒன்றோட ஒன்று கலப்பட்டு ஒரு கெட்டியான தன்மை வர காட்டி இளம் சூட்டில் வந்து நீங்கள் வந்து கிளறிக்கொண்டே இருங்க. ஸோ விளக்கெண்ணையும் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நீங்கள் சரியான அளவு போடணும் இல்லை, உங்களுக்கு விளங்கும் தானே அந்த மாதிரி அளவுக்கும் நீங்கள் எல்லாம் எட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ எங்களுக்கு இதில் மெயின் ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் இதை வந்து இளம் சூட்டில் வந்து நீங்கள் கிளறிக்கொண்டே இருங்க. அது குயிக்காக வந்து உங்களுக்கு கெட்டியான தன்மை கட்டிப்பால் எடுத்தீங்கன்னா நல்ல கெட்டியான தன்மைக்கு உங்களுக்கு அவசரமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த கெட்டியாக வந்த பாலை நீங்கள் எப்படி எட் பண்ணுற ஹேரில் உங்களோட ஹேரை வந்து ஃபஸ்ட்டுக்கு சிக்கில்லாமல் நல்லா வாரிக்கொள்ளுங்க. அந்த ஹேரில் 1 by 1 உங்களோட ஸ்கல்ப்லேருந்து மெயினாக ஹேருக்கு தான் நீங்கள் கூந்தல்கிட்ட கீழே உள்ள முடிக்கி நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பூசிட்டு வாங்க. அப்படி அதை வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகிற மாதிரி பூசிக்கொண்டே வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டு ஒரு 15 அல்லது ½ an hour உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ அதை பூசிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வலிமையை யூஸ் பண்ணுற உங்களோட ஷாம்புவை வச்சு நீங்கள் குளிச்சு கொள்ளலாம். இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இது வந்து எந்த ஒரு வாசமே ஒரு நாத்தம் அப்படியெல்லாம் ஒன்றும் அடிக்காது, நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு ½ an hour பிறகு நீங்கள் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி குளிச்சுக்கொள்ளுங்க. இப்படி செஞ்சு உங்களுக்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ண வேணாம், அது தானாகவே காற்றுலேயே. ஸோ நான் வந்து இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கட்டாயமாக நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதை விட இந்த மாதிரி இயற்கையான முறைகளில் நாங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினா வந்து எங்களோட கூந்தலும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது வந்து எங்களுக்கு 90% வந்து ஒரு ஸ்ட்ரைட் பண்ணின ஒரு ஃபீல் இந்த பெக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி இந்த பெக்கில் ரிசல்ட்டை கமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சில ஆட்கள் வந்து இது பெர்மனெண்ட்டான்னு கேட்பாங்க. இது பெர்மனெண்ட்டில் நீங்கள் செஞ்சு ஒரு 2-3 டேஸுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆக்கின ஒரு ஃபீலிங் உங்களோட ஹேரில் உங்களோட ஸ்ட்ரக்சரில் காணப்படும். இது நீங்கள் வலிமையாக ஃபாலோ பண்ணினா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கெண்டி டு மாத்தலை
ரோட் ட்ரிப் கொண்டு போகிறோம். அந்த ட்ரிப்பை தான் இன்றைக்கி உங்களோட நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இன்க்ளூட் பண்ணேன். ஸோ நாங்கள் கிளம்புற டைமில் நல்ல மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மழை வந்து விட்டுருச்சு. ஸோ நாங்கள் எங்கே போனோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணினோம்னு காட்டலை. பட் எங்கெங்கே போனோம், எங்கே சாப்பிட்டோம் என்றது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டெயின் பண்ணான ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போகிற ஏரியா வந்து பேராதன பொட்டானிக்கல் கார்டன், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து அவுட் சைட் வெளி துண்டு தான் அது வந்து கவர் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது இன்னொரு வீடியோக்களில் அந்த வ்ளாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். போய் கொண்டிருக்கிறோம் லஞ்ச் எடுக்க டைனமுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அடுத்தது வந்து டைனமோ ஹோட்டலில் நீங்கள் பார்க்கலாம். Properly. Wait. ஸோ ஸ்லீப்பர் ஜோட் ஒன்று எடுப்போம்ட்டு ஸ்ரீயானிலுக்கு வந்தோம். ஸோ அதையும் நாங்கள் வாங்கிக்கொண்டு நெக்ஸ்ட் மாத்தளைக்கு போகிற தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது அளவத்து கூடன்னுவாங்க, அந்த ஏரியா தான் இது. ஸோ இந்த வ்ளாக் இதோட முடியுது. ஸோ இந்த வ்ளாக் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு விளங்கலை. ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கேன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் இதை விட நல்ல பெஸ்ட்டான வ்ளாக் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ரெசிபீஸ், இயற்கையான முறையில் பியூட்டி டிப்ஸ் என்ற பல வகையான வீடியோக்களை இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போல் இல்லை இதை விட ஒரு நல்ல வீடியோவை அடுத்ததாக தர நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கொள்கிறேன்.